ஹாய் ஹலோ. நேற்று வந்து பீஸ் ஃப்ரெஷ் கட்ஸோட லான்ச் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு சில சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து நீங்கள் 1 கிலோ சின்ன வெங்காயம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் 1.25 கிலோ வெங்காயம் எடுத்தால் தான் வந்து 1 கிலோ வந்து உரிச்சது கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ வெங்காயத்தை உரிச்சா 1 கிலோ கிடைக்கும் அப்படின்றது. ஆனால் அதில் கழிவு இருக்குது, அதே மாதிரி தோல் நீக்கிறது எல்லாமே வந்து நீக்கி வந்து 1 கிலோ தான் வருது. அதில் ஒரு சில காய்கறியில் வந்து ரொம்ப வேஸ்ட் இருக்காது. கேரட்லாம் இப்போ துருவினோன்னா மேலே தோல் சீவிட்டு திருவுவோம். அதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம் குறைஞ்சா பெரிய விஷயம். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா வந்து ஒரு சில வெஜிடபிள் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சில வெஜிடபிள் பீட்ரூட்லாம் எடுத்திங்கன்னா வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்களே வீட்டில் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் மட்டும்தான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் எதுவும் டவுட் இருந்ததுன்னா வந்து என்கிட்ட கிளாரிட்டி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அவியல் கட்லாம் கேட்குறீங்க. அவியல் கட்டில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு 6 வெஜிடபிளாவது போகணும். 6 வெஜிடபிள்னு எடுக்கும்போது ஒரு கருணக்கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கோ 1/4 கிலோவோ இல்லை 1/4 கிலோ ஒரு 1/2 கேஜி கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸாவது அதில் போடணும் கருணக்கிழங்கு. ஸோ ஒரு கருணக்கிழங்குல ஒரு 1/4 பாகம் வெட்டணும்னா மீதி முக்கால்வாசி பாகம் வந்து நெக்ஸ்ட் ஆர்டருக்காக தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். அதே மாதிரி காய்கறியை ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எங்களோட ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸில் எதுவும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், இல்லை வந்து உங்களுக்கு ஆஃபர் எதுவும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நெகோஷியேட் பண்ணி தரேன். அதே மாதிரி 500 மேலே 500 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக 10% வந்து ஆஃபர் வந்து இப்போதைக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃபராக கொடுக்குறேன். அதே மாதிரி வாழைப்பூ மிக்ஸு வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் வாழைப்பூ வந்து உரிச்சிட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாழைப்பூ மிக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் டே சொல்லிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சொல்லிட்டிங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடலாம். அதே மாதிரி வாழைப்பூ மிக்ஸ்லாம் வந்து அப்போ தான் ரெடி பண்ண முடியும், முந்தின நாள் ரெடி பண்ணி வைக்க முடியாது. இப்போ கேரட்லாம் வந்து நைட்டு நான் திருவி வைக்கலாம், இல்லை வந்து கட் பண்ணி வைக்கலாம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வாழைப்பூ மிக்ஸோ இல்லை வந்து அடை மிக்ஸோ அதெல்லாம் வந்து அன்றைக்கி மார்னிங் தான் என்னால் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம எதெல்லாம் மார்னிங் கட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே கட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சாப்டு வெஜிடபிள்ஸ் வந்து சாப்டு ப்ளஸ் கிரேட்டட் அது ரெண்டுமே வந்து நான் வந்து 3 டேஸ் தான் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுப்பேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா 3 டேஸ்க்கு மேலேனா நான் இப்போ என் வீட்டில் நான் சமைக்கிறதுனாலும் நான் அப்படி வச்சு குக் பண்ண மாட்டேன். ஸோ 3 டேஸ் இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, இன்றைக்கி வெட்னஸ்டே, இன்றைக்கி மார்னிங் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 டேஸ் தான். சாட்டர்டே நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.